நான் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அயல வசதி கிடையாது, வீடு வாசல் கிடையாது, சொந்தன்னு சொல்லிக்க ஒருத்தர் கிடையாது, யாரோட உதவியும் கிடையாது, எனக்கு ஒரு அநாத பணமும் கிடையாது, ஒரு ரேஷன் கார்டும் கிடையாது, இல்ல அந்த முதியோர் பணம்னு சொல்றாங்களா அதுவும் கிடையாது, வீடும் கிடையாது, விதவி பணம் போய் கேட்டா அது கூட இல்லை. இதே இடத்துல தான் படுக்கிறேன், இதே இடத்துல தான் தூங்குறேன், இங்கதான் இருக்கிறேன். எனக்கு வீடும் கிடையாது. நான் வீடு எடுக்கிற அளவுக்கு எங்க போய் கேட்டாலும் 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறியா, 20,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறியா, 4,000 ரூபா வாடகை தரியான்னா நான் சம்பாதிக்கிற வசதிக்கு நான் எப்படி 4,000 ரூபா வாடகை கொடுக்கணும்? இதை விட ஒரு பொம்பளை இன்னும் என்ன கஷ்டப்படணும்? நாளைக்கு செத்தா கேட்டா அந்த ரோட்ல போற சன அனாதை போனதை எடுத்து போட்டு போட்டோம். சொந்தன்னு சொல்லிக்கவும் ஒருத்தரும் இல்லை, சொத்துன்னு சொல்லிக்கும் ஒண்ணும் இல்ல. என்ன இடத்துல வாடகைக்கு கம்மியான ரேட்ல வீடு வாடகை பார்த்தே இருப்பீங்களா? அங்க போயிடுவீங்களா? போயிடலாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா? நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஏற்பாடு பண்ணலாம். இதை பாக்குற மகராசரி யாராவது ஒருத்தர் முன் வந்து ஏதோ ஒரு உதவி செஞ்சா அவங்க மக்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இவங்க வந்து சோனா காலேஜ் பக்கத்துல தான் வந்து இருக்காங்க. ஏதோ வீடு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க, ஏதோ வீடு இருக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஹெல்ப் வந்து இவங்க கிட்ட வந்து கொடுங்க. இவங்க எந்த இடத்துல தான் வந்து இருக்காங்க. நீங்க நேரில் வரல முடியல அப்படின்னாலும் கூட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா ஸ்க்ரீன்ல வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து போடுறேன். அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பண்றோம்.